ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி பற்றி சொல்லணும்னா, நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பழம், பால், நட்ஸ் இதெல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நமக்குமே பார்த்தீங்கன்னா என்னடா இது ஹெல்த்தியாக எதையும் இவங்க சாப்பிட மாட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காசி எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிக்க விட்டுடலாம். அடுத்து ஒரு 1½ ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் ஆறின பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கஸ்டர்ட் கலவையை அதில் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டால் போதுங்க. நல்லா திக்காக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற விட்டுடலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம கையில் இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் சேர்க்கலாம். நான் ஆப்பிள் சேர்க்குறேன். பொடியாக தோல் சீவி ஆப்பிள், அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு இதில் நம்ம ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்கிப் பண்ண பால், பழம், நட்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.